விவசாயத்திற்கு இலவசமாக வண்டல் மண் வழங்கி விவசாயத்திற்காக உழைத்த உண்மையான விவசாயிதான் எங்கள் அண்ணன் எடப்பாடியார். இன்றும் வண்டல் மண் வழங்கப்பட்டு அனுமதி அளித்துள்ளீர்கள். ஆனால் நடைமுறையில் விவசாயிகள் மிகவும் சிரமப்படுகிறார்கள். இதற்கான உதாரணமாக சம்பவத்தை குறிப்பிடுகிறேன். எனது ஓமலூர் தொகுதிக்குட்பட்ட கஞ்சநாயக்கம்பட்டி ஏரியில வண்டல் மண் அள்ளுவதற்காக பர்மிட் கொடுக்குறீங்க. அந்த பர்மிட்ல அங்க போகின்ற பாதையில மழை நீரால் பாதிக்கப்பட்டு மாற்று வழியில் சென்று வேறு ஒரு விவசாய நிலத்தில் வண்டல் மண் கொட்டப்படுகிறது. ஒரு லோடு வண்டல் மண் ஒரு யூனிட் கொட்டப்பட்டதுக்கு அங்கு இருக்கின்ற காளையாம்பட்டி வட்டாட்சியர் அந்த விவசாய டிராக்டரை பறிமுதல் செய்து காவல் நிலையத்தில் ஒப்படைக்கிறார். இன்னொரு விவசாய நிலத்தில் வண்டல் மண் கொட்டியதை கனிம வளத்தை ஒரு விவசாயி கொள்ளையடித்தது போன்ற ஆட்சி நிர்வாகம் செயல்படுத்துகிறது. மாண்புமிகு உறுப்பினர் கொஞ்சம் தயவு செஞ்சு உட்கார்ந்து பேசுங்க. வண்டல் மண் நிக்கிறீங்க, அவங்க அங்க நிக்கிறாங்க, அவையில பேசிட்டு இருக்காங்க. வண்டல் மண் அல்ல, தகுதியுள்ள ஏரிகளில் ஒன்றன் பின் ஒன்றாகத்தான் அவை முன்னவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிடுகிற போது சில இடங்களில் வருவாய்த்துறையின் சார்பாக வண்டல் மண் ஒழிக்கிற போது இந்த டிராக்டர் எல்லாம் சீஸ் செய்கிறார்கள் என்று சொன்னார்கள். அதுபோன்று அரசு அனுமதித்திற இடத்தில் அதுபோன்ற நடவடிக்கை எடுக்குமேயானால் எங்கள் கவனத்திற்கு கொண்டு வாருங்கள். அதற்கான உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மாண்புமிகு உறுப்பினர் OS மணியன் அவர்கள். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, என்னுடைய தொகுதியில் வாய்மேடு எனும் கிராமத்தில் வீடு குடி போறாங்க. வீடு குடி போறதுக்கு பந்தல் போடணும், சாப்பாடு போடுறதுக்காக. வாசல்ல பள்ளம். அதுக்கு மண் எடுப்பதற்காக தாலுகா அலுவலகத்திற்கு சென்று தாசில்தாரை பார்த்தா அவர் கும்பிட்டு என்கிட்ட வராதன்ட்டார். ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க ரைடு நடந்தது. அங்க ஒரு கொஞ்சம் பணமும் எடுத்திருக்காங்க. நேரடியா ஜிபேல போன பணமும் எடுத்திருக்கிறாங்க. அதுக்காக வேண்டி சுத்தமாவே நிப்பாட்டி விட்டாங்க. இந்த மண் எடுக்கிற சமாச்சாரமே வேண்டாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் கலெக்டர்கிட்ட போனா சொல்றேன்னு சொல்லிருக்காங்களே தவிர இன்னமும் அதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 23ஆம் தேதி வீடு குடி நடராஜங்கிறவர் தான் அந்த நபர். 23ஆம் தேதி வீடு குடி போறாரு. மண் எடுக்கிறதுக்கு முடியல, பந்தல் போட முடியல. இதுதான் இன்றைக்கு இருக்கிற உண்மையான நிலை. அவை முன்னவர் அவர்கள். மாண்புமிகு அவை முன்னவர் அவர்கள். மாண்புமிகு உறுப்பினர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஐயா. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டம் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் அரசு அதிகாரியாக இருக்கின்ற வட்டாட்சியர் அவர்களால் வழங்கப்படுகின்ற ஆன்லைன் மூலம் வழங்கப்படுகின்ற வண்டல் மண் எடுக்கின்ற அந்த அனுமதி சீட்டை தமிழகத்திலே பல்வேறு பகுதிகளிலே பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள் ஏற்றுக்கொள்வதில்லை. அதேபோன்ற கனிம வளத்துறையினுடைய அதிகாரிகளும் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்கள் மத்தியிலே ஏற்பட்டிருக்கின்ற அந்த ஈகோ பிரச்சனையின் காரணமாக தாசில்தார் கொடுக்கின்ற அனுமதி சீட்டுகளை மறுத்து பல்வேறு இடங்களிலே அந்த டிராக்டர்களை பறிமுதல் செய்கின்ற சூழ்நிலைதான் தமிழகம் எங்கும் இருக்கிறது. இது குறித்து அரசு ஒரு தெளிவான அறிக்கையை வெளியிட்டால்தான் விவசாயிகள் எந்தவிதமான பாதிப்புக்கும் உள்ளாகாமல் வண்டல் மண் எடுக்கின்ற ஒரு நிலைமை தமிழகத்திலே ஏற்படும் என்பதை இந்த அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். அவை முன்னவர். மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினர்கள் குறிப்பிட்டதைப் போல இதிலே என்ன குறைபாடுகள் நீங்கள் சுட்டிக்காட்டீர்களோ 2 துறை அமைச்சர்கள் நாங்கள் இருவரும் கலந்து பேசி நம்முடைய கனிவளத்துறையினுடைய அமைச்சர், கனிவளத்தினுடைய அமைச்சரும் நானும் பேசி அதற்கு பிறகு முதலமைச்சருடைய ஒப்புதல் பெற்று விரைந்து அதற்கான நல்ல தீர்வினை வழங்குவோம். மாண்புமிகு உறுப்பினர் KP அன்பழகன் அவர்கள். மைக் கொடுங்க. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, இதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்கிறது. வண்டல் மண் எடுக்கலாம் என்று அனுமதி வழங்கப்படுகிறது. ஒரு ஏரியில் ஒரு JCB வச்சு இட்டாச்சி வச்சு எடுக்கும்போது அதில் வண்டல் மண்ணும் வருகிறது, கூட சேர்ந்து நுரம்பும் வருகிறது. அந்த நுரம்பை பார்க்கின்ற போது அந்த வண்டியில் வண்டல் மண் இல்லை, நுரம்பு எடுத்து செல்கின்ற வண்டி அன்னைக்கு பிடிக்கப்படுகிறது. அது ஒன்று. இன்னொன்று, அதிலே
தொலை தூரத்தில் இருக்கின்ற ஏரியிலிருந்து ஒரு யூனிட் கொண்ட டிராக்டர் டிப்பரில் கொண்டு வந்தோம் என்றால் அதிக நேரமாகிறது. அதற்காக 2 யூனிட் வண்டி 4 யூனிட் வண்டியில் ஏத்துகின்ற போது அதற்கும் அனுமதி இல்லை. டிராக்டர்ல மட்டும்தான் எடுக்கணும்னு அனுமதி இருக்கு. ஆகவே அரசு இதை பரிசீலனை செய்து விவசாய பெருமக்களுக்காக சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் 2 பேர்த்துல கலந்து பேசிட்டு தீர்வு சொல்றேன்னு சொல்லிட்டாங்க. மாண்புமிகு உறுப்பினர் ராமணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு OS மணியன் அண்ணன் குறிப்பிட்டது போல கடந்த 2 மாதத்திற்கு முன்னாலே மே மாதம் சேலம் மாவட்டத்தில் தொடர்ந்து 3-4 நாட்கள் தொடர்ந்து மழை பெய்தது. அப்பொழுது மாடு கட்டுகின்ற இடத்தில் கொட்டகை என்று சொல்லுவார்கள், அந்த இடத்திலே மழை நீரால் தேங்கப்பட்டு நிற்கிறது. இரவில் பெய்த மழை, அந்த தண்ணீரை எப்படி வெளியேற்றுவது? அதற்கு தன்னுடைய பட்டா நிலத்தில் இருந்து 3-4 யூனிட் நுரம்பு அள்ளி கொட்டுவதை பார்த்து அங்கு இருக்கின்ற தாசில்தார் வண்டியை பிடித்துக் கொண்டார். இது சம்பந்தமாக நான் மட்டுமல்ல, என்னோடு ஆத்தூர் சட்டமன்ற உறுப்பினர், கெங்கவல்லி சட்டமன்ற உறுப்பினர், ஏற்காடு சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் சேர்ந்து மாவட்ட கலெக்டர் அலுவலகத்திற்கு சென்று மாவட்ட ஆட்சியரிடம் நாங்கள் அந்த நிகழ்வை நாங்கள் எடுத்து சொல்லுகிறோம். ஓட்டக்கூடாது அப்படி என்று சொல்றார். ஆனால் ஏன் சார் இவ்வளவு டென்ஷனா பேசுறீங்க அப்படின்னு கேட்டா, சார் ஓட்டக்கூடாது சார் அப்படின்னு எங்களை அவமதிக்கிற வகையில மாண்புமிகு பேரவை முன்னவர் மாண்பு உறுப்பினர்கள் பேசுகிற போது எல்லா உறுப்பினர் அந்த கருத்துக்களை சொல்லியிருக்கீர்கள். அதைத்தான் நானும் அந்த அமைச்சரோடு பேசி அதற்கான நல்ல முடிவுகளை முதலமைச்சரோடு கலந்து பேசி முடிவு செய்கிறோம் சொன்னோம். அதையே திருப்பி சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை. வேற சப்ஜெக்ட் வாங்க. இல்ல மாண்புமிகு இயற்கை வளத்துறை அமைச்சர் அண்ணா உட்காருங்க பதில் சொல்லுவார். உட்காருங்க அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர். இந்த விவசாயிகளுக்கு இலவசமா வண்டல் மண் எடுக்கிற இந்த திட்டத்துல இதுவரைக்கும் 1,40,260 பயனாளிகளுக்கு சுமார் 1.57 கோடி கனமீட்டர் வண்டல் மண் இலவசமா எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது விவசாயிங்கிற பேர்ல மண்ணை அதிகமா அள்ளுற மாஃபியாக்களை விட மாட்டோம். அதுதான். மாண்புமிகு உறுப்பினர் ராமணி அவர்கள் பேசுங்க. மாண்புமிகு அந்த சப்ஜெக்டை விட்டுட்டு நீங்க மத்தத பேசுங்க. அதுக்கு பதில் கொடுத்துட்டாங்க. ஒரு விளக்கம், எங்களுடைய பட்டா நிலத்தில் 4 யூனிட் அதுக்கு ஆய்வு பண்ணி அவங்க கொடுக்கறோம்னு சொல்லிட்டாங்க. அடுத்த விஷயத்துக்கு வாங்க. இல்ல அவர் பேசிட்டு நீங்க உட்காருங்க. வாய்ப்பு பின்னாடி கொடுக்கறோம். உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் உட்காருங்க. அவர் பேசிட்டோம். இல்ல வெயிட் பண்ணுங்க. உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் நீங்க பேசுங்க. மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, இங்க நம்ம மாண்புமிகு உறுப்பினர் கேக்குறாரு, இந்த வண்டல் மண் எங்க பாகிஸ்தானுக்கா போகுதுன்னு. விவசாயிக்கு மட்டும்தான் போகணுங்கிறதா தமிழ்நாடு முதலமைச்சர். பாகிஸ்தானுக்கு இல்ல, பக்கத்து ஊருக்கு கூட போக விட மாட்டோம். திருடிட்டு போக விட மாட்டோம். அமைச்சர் பேசுறாரு. நீங்க உட்காருங்க. இல்ல பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். உட்காருங்க. இன்னும் 6 பேர் பேச வேண்டியது இருக்குது. உட்காரலானே. இல்ல நீங்க எப்ப வந்தாலும் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் தான் கேக்குறீங்க. மாண்புமிகு உறுப்பினர் வெயிட் பண்ணுங்க. மாண்புமிகு உறுப்பினர் பேசுங்க. மாண்புமிகு உறுப்பினர் மணி. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். நாங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்ம சொல்றது மாப்பிள்ளை என்கின்ற அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது. மாண்புமிகு அமைச்சர் நீங்க பேசலாம். நம்ம சொல்றது விவசாயிங்கிற பேர்ல, விவசாயிகளுக்காக தான் இந்த திட்டமே. பட் விவசாயிங்கிற பேர்ல அதிகமா ஆள்றது, அதை தான் நம்ம அரசு நடவடிக்கை எடுத்து தவிர்க்குது. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, வண்டல் மண்ணை எதுக்கும் பயன்படுத்த முடியாது. நிலத்துக்கு தான் இயற்கை உரமா பயன்படுத்த முடியும். அதிமுக ஆட்சி செங்கல் சூளைக்கு வண்டல் மண் அதிகமாக பயன்படுத்த முடியாது. களிமண் தான் பயன்படுத்த முடியும், செம்மண் தான் பயன்படுத்த முடியும். அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருந்த பொழுதுதான் குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்து நீண்ட காலமாக ஏரிகளில் அந்த திட்டத்தை, அந்த வண்டல் மண் அள்ளுகின்ற திட்டம் இல்லை நிலுவையில் இருந்தது.
கிட்டத்தட்ட பல ஆண்டுகளமா இருந்தது. அதனால மழை காலத்தில் நீர் வீணாகாமல் தேக்கி வைப்பதற்காக, நிலத்தடி உயர்வதற்காகத்தான் இந்த குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்தோம். அது மட்டும் மேட்டூர் 83 ஆண்டு காலம் இருந்தது. 5 ஆண்டுக்கு முந்தி 83 ஆண்டு காலம் மேட்டூர் அணையில் தூர்வாராம இருந்தது. ஒரு நாளைக்கு 5000 லாரிகள் அந்த நிதில மேட்டூர் அணையில் தூர்வாரப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் பொதுப்பணித்துறையின் சார்பாக 8000 ஏரிகள் தூர்வாரப்பட்டது. இது முழுக்க முழுக்க விவசாயிகளுடைய பங்களிப்போடு இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும். மாண்பு அமைச்சர் சொல்லும்போது விவசாயிகளை மாஃபியான்னு சொல்லுவது தவறு. அந்த வார்த்தையை நீங்கள் அவைக்குள் நீக்க வேண்டும். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அவர் அமைச்சர் அவர்கள் வந்து விவசாயிகளை குறித்து சொல்லி இருந்தால் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அந்த வார்த்தை அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படும். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இல்ல மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மாத்தி சொல்றாங்க. விவசாயிகளை யாரும் மாஃபியான்னு சொல்லல, விவசாயிகள் செயல்படுறது யாருன்னு இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? தனியா மாண்புமிகு உறுப்பினர் மணி அவர்கள் நீங்க தொடருங்க. எங்க அவர் இப்பதான் ஃபர்ஸ்ட் பேசுறாரு, உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். அவர் பேசி முடிக்கட்டுங்க. சப்ஜெக்ட் விட்டு வெளியில மாறுது, வேணாம், முடியாது. நீங்க பேசுங்க மாண்புமிகு. சப்ஜெக்ட் விட்டுட்டு அடுத்தது பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு போதுமான தகவல் வந்து அமைச்சர் வந்து கொடுத்துட்டாங்க. இருங்க அவரு முன்னாடி அவை முன்னவர் தெளிவா கொடுத்துட்டாரு. போதும். அவை முன்னவர், மாண்புமிகு அவை முன்னவர் உறுப்பினர் உட்காருங்க ஒரு நிமிஷம். மாண்புமிகு அவை முன்னவர். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் எல்லோருடைய கோரிக்கை ஒன்றுதான். அதை மனதிலே வைத்துத்தான் இரு துறைகளும் சேர்ந்து நல்ல முடிவுகளை மேற்கொண்டு முதலமைச்சர் ஒப்புதல் பெற்று நாங்கள் அறிவிக்கிறோம் என்று சொன்னோம். அதற்கு பிறகு அதையே தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை சொல்வது தவிர்த்து இப்போது இருக்கின்ற துறையின் சார்பாக நீங்கள் தங்கள் கருத்துக்களை வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் மாண்புமிகு அந்த சப்ஜெக்டை விட்டுட்டு அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. பேரவை துணைத் தலைவர் அவர்களே, நான் சொல்லுவது வண்டல் மண் எந்த மண்ணா இருந்தா சார் அதை விட்டுட்டு வேற சப்ஜெக்ட்டுக்கு வாங்க சார். வண்டல் மண்ணிலே போயிட்டு இருந்துச்சுன்னா அடுத்தடுத்தது எப்ப முடிப்பீங்க? சீக்கிரம் பேசுங்க. நாங்க போனது 4 சட்டமன்ற உறுப்பினர்கள். 4 சட்டமன்ற உறுப்பினர்களை அவமரியாதையாக ஒரு ஆட்சி தலைவர் பயன்படுத்துகிறார் என்றால் நாங்கள் மக்கள் குறையை கேட்பதற்கு சென்றோமா இல்லை அவரிடம்? இல்ல மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு வந்து நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு வந்து மானிய கோரிக்கை வந்து PWD சம்பந்தப்பட்டது, ஹைவேஸ் சம்பந்தப்பட்டது. அதனால நான் 2 இது விவாதத்துக்கு எடுத்துக்க வேண்டி இருக்குது. நீங்க ஒரே இதை நீங்க வந்து பேசிட்டே இருக்க வேணாம். அவை முன்னவர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்கள் இங்கே குறிப்பிடுவதை நீங்கள் கடிதம் மூலமாகவே பேரவைத் தலைவருக்கே கொடுக்கலாம். அந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் என்னென்ன அதிகாரிகள் இருக்கிறார்கள், என்ன குறைகள் இருக்கிறது என்பதை அவரிடத்திலே சொல்லுகிற போது அவர் அந்த துறையுடைய மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு வேண்டுமானாலும் இப்படித்தான் முறைகள் இருக்கிறது என்பதை வகுத்து விடுவார்கள். நீங்க ஆகவே திருப்பி தாசில்தார் மாவட்ட ஆட்சியர் அப்புறம் கோட்டாட்சியர் இதையே சொல்லிட்டு இருக்காருங்க. தயவு செஞ்சு வேருக்கு வாங்க. மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள். மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர் அவர்களே, மாண்பு சட்டப்பேரவை உறுப்பினர் கூறுவது மக்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியாளர் சந்திக்கின்ற பொழுது அவர்கள் உரிய மரியாதை கொடுக்கவில்லை. அவர் சொல்லுகின்ற பொழுது நீங்கள் வெளியே செல்லுங்கள் என்று சொல்கின்ற காரணத்தினால்தான் அந்த கருத்தை தான் இங்கே பதிவிக்கின்றார். ஆகவே இந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஒரு உத்தரவை வழங்க வேண்டும், சுற்றறிக்கை வழங்க வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்தால் அந்த கோரிக்கை மனுவை ஏற்று அதுக்கு உண்டான தீர்வு காண வேண்டும். அதைத்தான் அவர் குறிப்பிடுகிறார். மாண்புமிகு அவை முன்னவர் அவர்கள் சுருக்கமா ஒரு பதில் சொல்லி முடிச்சிருங்க. சுருக்கமா அந்த விஷயத்தை முடிச்சிருங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, இதற்கான ஆணையம் இருக்கிறது, எல்லோருக்கும் தெரியாத ஒன்றல்ல. சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் செல்கிற போது என்ன பொதுமக்களுக்கான கருத்துக்களை எடுத்து செல்கிற போது உரிய அதிகாரிகள் அதற்கான முறையில் அவர்களை வரவேற்று அவர்களுக்கான அந்த பணிகளை ஆற்றி என்ன இருங்க சொல்லிடுறேன். ஆகவே அந்த நிலைதான் இருக்கிறது. அப்படி ஏதாவது இடத்திலே குறை இருக்குமேனால் அவர் சொன்னதை போல அதற்கான அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ளும். மாண்புமிகு உறுப்பினர் நீங்க பேசுங்க. அந்த சப்ஜெக்டை விட்டுட்டு பேசுங்க. யாரும் குறுக்கீடு பண்ணாதீங்க. 6 பேர் பேச வேண்டியது இருக்கு. மாண்புமிகு துணை பேரவைத் தலைவர் அவர்களே, என்கிட்ட ஆதாரத்தோட நான் சொல்றேன். 47 முறை அவருக்கு போன் பண்ணேன். 2 முறை மட்டும்தான் அவர் பேசுறாரு. மீதியை வந்து
பிசி ஆன்மீக பேரவை ஏங்க, உறுப்பினர்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா ரிட்டர்ன்ல எழுதி கொடுங்க, அவை குறிப்பில் ஏத்துக்கிறோம். அது சம்பந்தமா துறை சார்ந்த அமைச்சருக்கு நாங்க அதுக்கு கொடுத்து தீர்வு ஏற்படுத்துவோம். நீங்க அடுத்த விஷயத்தை பேசுங்க.